Hi everyone, welcome to Velankanni food. இன்னைக்கு நம்ம வந்து Sunday healthy recipe பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற healthy recipes வந்து one of the protein rich breakfast recipe அடை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த அடை தோசை வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இதுக்கு வந்து நிறைய பருப்பும் பச்சரிசிகளும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே வந்து ஈக்குவல் குவாண்டிட்டில தான் சேர்க்கணும். 1 கப் துவரம் பருப்பு, நான் இதே கப்பில் தான் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணியிருக்கேன். 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் பைத்தம்பருப்பு, 1 கப் உளுந்து. இதை சேர்த்துட்டு நல்லா அலசி விட்டுக்கோங்க. அலசிட்டு 2 3 தடவை அலசி தண்ணியை கீழே ஊற்றிட்டு இது தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. இதை நம்ம அரைச்சிக்கலாம். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஒரே டைமில் அரைக்க முடியாது. ஸோ வந்து 3 பார்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 7 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு இதை சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த பொருட்களை சேர்க்க தேவையில்ல. ஃபஸ்ட் டைம் மட்டும் இதை சேர்த்து அரைச்சிப்போம். மித்த 2 தடவை வந்து அந்த பருப்பு அரிசியை மட்டும் அரைச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிருக்கேன். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் திக்காகும் நேரம் ஆக ஆக. நீங்கள் வந்து எப்போயெல்லாம் திக்காகுதோ இப்போ கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தோசை மாதிரி. நான் ஒரு 3 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்திங்களா, இப்போயே தெரியுது இல்லையா, நல்லா கொஞ்சம் இது சேர்க்குறதுக்குள்ளேயே நல்லா கெட்டியாயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து இதை வந்து இரும்புக்கல்லில் தான் செய்கிறேன். இரும்புக்கல்லில் செய்யும் போது ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அடையோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு சத்து உள்ளதாகவும் இருக்கும். இதெல்லாம் அந்த கல்லை நல்லா நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லை ஒரு கரண்டி எடுத்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா நல்லா எங்கே பார்த்தாலும் பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்களுக்கு சாஃப்டா வேணும்னா அந்த நடுவில் மட்டும் இதே அளவு வந்து நடுவில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக அடை மாதிரியே இருக்கும். பழைய காலத்து அடை மாதிரியே வந்து இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா இந்த ஆயில் ஊற்றிட்டு இது செவந்து வரப்போ டேன் பண்ணுங்கள். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. 2 பக்கமும் அப்பப்போ டேன் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு செவந்து வரணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. டேஸ்டான அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.